பூமிகினீஸ்வரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம், சனி பகவானின் ஆட்சி வீடு. உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது. வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. ராசியை சுற்றி நல்ல அமைப்பில் தான் இருக்குது. ராசிநாதன் சதய நட்சத்திரம் எடுக்க போகிறாரு. அக்டோபர் 2ஆம் தேதி. அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15 வரைக்கும் சதயத்தில் இருப்பார். சதயம் 4ஆம் பாதம். அதுக்குங்கிட்ட நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிருவார். சதயம் 4ஆம் பாதங்கிறது சுப வர்க்கம்தான். சரி, இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா நட்சத்திர சாரம் மாறி எடுக்கிறாரு. அதுபோக ராகுவும் சனியும் என்ன சொல்லுவாங்க, அது பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ஸோ 2 கிரகங்களுமே சார பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு அடுத்த வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ராகு அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சனி பகவானுடைய சாரம் தான் எடுத்திருக்கிறாரு. அதுபோல் ராகு வீடு கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ எதுவும் காம்ப்ளிகேஷனாக எதுவும் இல்லை. ஓகே நேர்களே, அதெல்லாம் நான் வருங்காலத்தில் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெரியப்படுத்துகிறேன். ஜோதிடத்தில் பலன்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் நிலைப்பாடு சொன்னாலே பலன்கள் தெரிஞ்சு போயிடும். அப்பப்போ நிலைப்பாடு கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நாளொரு மேனி பொழுது வண்ணமாக. அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டோம்னா அதில் உள்ள சாதக பாதங்களை நம்ம பார்த்துடலாம். அதில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும். இப்போ கோச்சார பலன்களில் கிரக நிலைகள் இப்போதைக்கு மகர ராசிக்கு பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது. செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் கூட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சந்திரன் 2.25 நாளுக்குள்ளே மாறுறவர். அவர் இன்றைக்கி ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அநேகமாக மகர ராசிக்கு சந்திராட்சமம்னு நினைக்கிறேன். மகர ராசிக்கு அடுத்த வரையின காலம் சந்திராட்சமம். ஆமாம், கரெக்டு தான். 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா? ஒரு 2 நாளைக்கு கவனமாக இருங்க. 30, 31 வராது. செப்டம்பர் தானே, 30ஓடு முடிஞ்சு போயிடும். ஏன்னாச்சும் வாய் தவறி சொல்லிட்டோம்னா உடனே கமெண்ட்ஸில் போட்டுதாங்க செப்டம்பரில் எப்படியா 31 வரும்னு. நம்ம எப்பயுமே இந்த ஜோதிடத்தை தான் பார்த்துட்ருக்குறோம். சரியா? இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன். காலையில் இருந்துச்சு 8 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணிலேருந்து இது வரைக்கும் ஜோதிட தகவல் தான் போயிட்டுருக்கு. சில நேரங்களில் வாய் தவிர ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். ஓகே, அது இருக்கட்டும். சொல்லுவாங்களே, மனித தவறுங்கிறது மனித இயல்பு தான். ஸோ செப்டம்பர் 30 தான். 30, 1, 2 இந்த 3 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரனை ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. 8ஆம் இடம்னா எந்த இடம்? சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறாரு. சிம்மத்துக்கு சுப தொடர்பு இருக்கா சார்னா இல்லை. சனி பகவான் பார்வை இருக்குது. வக்கர சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சிம்மாதிபதி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 8 குடைவன் உச்சன் வீட்டில் தான் இருக்கிறாரு. அதனால் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ போட்ட நோக்கம் கிரகணத்துக்காக தான் வீடியோ போட்டேன். சிம்மாதிபதினு சொன்னோடனே சூரியனாக வந்துருச்சு. சூரியன் கிரகணம் ஆறாரு. சூரிய கிரகணம் இந்த வருடம் நடக்கிற 2வது சூரிய கிரகணம். மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. பாக்கியஸ்தானத்தில் நடக்குது. பிதுர்ஸ்தானத்தில் நடக்குது. கண்டிப்பாக பிதுருக்கு வேண்டிய அன்றைக்கி நடக்குது. மகாலய பட்ச அமாவாசை அன்றைக்கி நடக்குது. மகாலய பட்ச அமாவாசை அக்டோபர் 2, புரட்டாசி 16 புதன்கிழமை நடக்குது. இரவு நடக்குது. மகாலய பட்ச அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளிலே 3 முக்கியமான அமாவாசைகள் இருக்குது. தை, ஆடி, புரட்டாசி. சரியா நேர்களே? இதில் தை அமாவாசை மகர ராசியை மையப்படுத்தி நடக்கும். ஆடி அமாவாசை மகர ராசிக்கு 7ஆம் இடம் கடகத்தை மையப்படுத்தி நடக்கும். புரட்டாசி அமாவாசை 9ஆம் இடத்துல நடக்கும். இந்த புரட்டாசி அமாவாசையில் இந்த வருடம் கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணம். சூரிய கிரகணம்னு என்ன சார் அப்படின்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வந்துடுவார். சூரியனை மறைப்பார். இது சூரிய கிரகணம். இது வளைவு சூரிய கிரகணம் தான். சூரியனுடைய வளைவில் ஒளி இருக்கும். மையப்பகுதியை சந்திரன் மறைக்கிறாரு. இந்த நிகழ்வு இந்தியாவில் தெரியாது. ஸோ தமிழ்நாட்டில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதர் கண்ட்ரீஸில் தெரியும், மற்ற கண்ட்ரியில் தெரியும். ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல்கள், சிலி, பெரு இது மாதிரி நகரங்களில் தெரியும், நாட்டில் தெரியும். பட் அது நமக்கு தெரியுதோ இல்லையோ அதோடய தாக்கம் இருக்கும். சரியா நேர்களே? இதை உணர்த்த முடியும், பார்க்க முடியாது, உணர முடியும். காற்று எப்படி உணருமோ அது மாதிரி தான். இந்த சூரிய கிரகணம் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. மகாலய பட்ச அமாவாசை அன்றைக்கி நடக்குது. ரைட்டு. இதனால் என்ன சார் மகர ராசிக்கு அப்படின்னோம்னா சில தகவல்களை சொல்கிறேன். சரியா? எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார் யார் கவனமாக இருக்கணும், ராசிக்குள்ள நட்சத்திரங்களுக்குள்ள வழிபாடு என்ன, அதை சில தகவல்களை சொல்கிறேன். இது வழக்கமாக சொல்கிறது தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்னோடய கடமை. அதை வீடியோ மூலிமா ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
பெருசாக இந்த வீடியோவில் இன்னும் நான் பலன்கள்லாம் சொல்லலை. இந்த வீடியோவில் பலன்கள் சொல்லலை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். 9ஆம் இடத்துல நடக்குது. ராசிக்கு வேண்டிய கிரகம் 7, 6, 9 கூடிய சந்திர புதனும் 8 கூடிய சூரியனும் சம்மந்தப்படுறாங்க. கேது கிரகணம் பண்ணுறாரு. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் நடக்குது. அஸ்தம் 2ஆம் பாதம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நடக்குது கிரகணம். அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:13 3:17 வரைக்கும், அதாவது நைட்டு 9:15 மேலே வச்சுக்கோங்களேன். 9:15 அந்த அதிகாலை 3:17 வரைக்கும். அதிகாலையும் சொல்ல முடியாது, நடுநிச்சி தாண்டி 3:15 சாமம், அது ஜாமம் வாங்க 3:15. மனிதன் அசந்து தூங்குற நேரம் 3 மணி தான், ரைட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த கிரகணம் நடக்குது. 6 மணி நேரம் நடக்குது. இரவில் நடக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் மேக்ஸிமம் வீட்டில் தூங்கிட்டு தான் இருப்போம். பட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை பண்ணணும். 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அமாவாசை அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வெஜ்ஜு தான் இருக்கும், நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக புரட்டாசி மாதம் இந்துக்கள் இந்து சம்பிரதாயப்படி இருக்கிறவங்க, இறைவனை வழங்குறவங்க புரட்டாசியில் நான்வெஜ்ஜை தவிர்ப்பாங்க. நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. புரட்டாசியில் இன்றைக்கி புரட்டாசி 19ஆம் தேதி, இன்னும் ஒரு 11 நாள் இருக்குது. எதுக்கு புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறார்கள் அப்படின்னா, பெருமாள் பிறந்த மாதம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பெருமாள் நிறைய அவதாரத்தில் பிறந்திருக்கிறார். அவர் அவதாரம் எடுத்ததெல்லாம் வேறு. ஆனால் வெங்கடேச பெருமாள் திருப்பதியில் இருக்கிறாரில், அவருடைய அவதாரத்த நாள் தான் அந்த புரட்டாசி மாதம், திருவோண நட்சத்திரம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புரட்டாசி மாதம் தட்பவெப்பநிலை மாறும். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாள் உஷ்ணமாகி இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலகட்டம் என்ன ஆகும்னா, உஷ்ணம் கூடும். மழை பரிபூர்ணமாக பெய்யாது, ஏதோ சர்டன் பெர்சன்டேஜ் தான் பெய்யும். உஷ்ணத்தை கிளப்பிவிடும். ஸோ என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி ஒரு உஷ்ணம் வரும். அது டைரெக்டாக சன்லைட்டில் வர உஷ்ணங்கிறது வேறு, அந்த ஹீட்டு அது வேறு. இது என்ன ஆகும்னா, மழை பெஞ்சு பூமியை குளிரப்படுத்துறேன்னு நினச்சிக்கிட்டு பூமியில் உள்ள உஷ்ணத்தை கிளப்பிவிடும். பூமியில் ஒரு சூடு இருக்குது, அந்த சூடை கிளப்பிவிடும். அந்த சூடு உடம்புக்கு ஒத்துக்காது, சரியா? அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், டே அண்ட் நைட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வர்றம்போது அந்த உஷ்ணத்தை உடம்பு தாங்காது. அந்த நேரத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நான்வெஜ் சாப்பிட்டாலும் உடம்பு உஷ்ணமாயிரும். இந்த 2 உஷ்ணம் சேர்ந்துச்சுனால உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜை தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மைதான், சரியா? இது லாஜிக் இருக்குது. ஓகே நேர்களே, அதனால் புரட்டாசி மாதம் எல்லோரும் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது நல்லது. இதில் புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஆன்மீகத்துக்கு உட்பட்டது. அப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் இப்போ சூரிய கிரகணம் நடக்குது புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு. அதனால் அமாவாசை அன்னைக்கு வரதுனால நான் வீட்டில் மேக்ஸிமம் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. ஆண்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சொல்கிறேன், ஒரு வேண்டுதல், ஆல்கஹால் எடுக்காதீங்க தயவுசெய்து. அன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க. ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் தான் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நமக்கு தெரியாது, இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் சந்திரனும் கேதுவால் பிடிக்கப்படுறாங்க. கேது ஊடால வராரு. கேது சந்திரனுடைய நிழல், ராகு பூமியோட நிழல். இந்த 2 நிழல்களுமே சில நேரங்களில் சில கிரகணத்துக்கு உட்படும். கிரகணத்துக்கு செய்கிற கிரகங்களே ராகு கேதுகள் தான். அப்படி பார்க்கும்போது இந்த கிரகணம் நடக்கும்போது அந்த விஷம், கேதுங்கனாலே என்ன சர்ப்பம் தானே, சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் தானே, அந்த விஷம் இருக்கும், சரியா? பாய்சன்னு சொல்கிறோம். அது மறைமுகமாக அந்த பிரபஞ்சத்தில் அது அதோடைய தாக்கம் இருக்கும், விஷத்தோட தாக்கம் இருக்கும். அந்நேரம் நமக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா அது உடலில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் கிரகண நேரத்தில், அந்த சூத காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது, நோயில் இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாது, சில மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வெளியே போகக்கூடாது, சில இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சூரிய கிரகணம் தெரிந்தால்தான் தாக்கம் அதிகமாக இருக்கும். பட் இது தெரியலை, பட் அதோடைய உணர்வு இருக்கும், விளைவு இருக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம்னா நல்லது, உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. ஸோ அந்த ஆள்கள் எடுக்க தவிர்த்துருங்க. மற்றபடி வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னோம்னா, மகர ராசியில் 2 நட்சத்திரங்கள் இதில் சம்மந்தப்படுது. சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம், சந்திரன் நட்சத்திரம் திருவணம். ஸோ 2 பேருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் 2 நாளைக்கு. அவிட்டமும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவிட்டமும் ராசியில் இருக்குது. இருந்த போதிலும் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல நடக்கிறதுனால தகப்பனுடைய உறவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்டோபர் 2, அக்டோபர் 3 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது கண்டுக்காதீங்க, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருங்க. டேக் இட் ஈஸின்னு போயிட்டே இருங்க. அதை பெருசுப்படுத்திக்க வேண்டாம். தாப்பனரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் புதன் மகர ராசிக்கு வேண்டிய கிரகம் 6, 9 கூடையவன். உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் சில ஞாபகம் மறதி இருக்கும். ஆனால் இறைவனோட கிருபை பாருங்கள், மகாலய அமாவாசை அன்றைக்கி லீவு, நேஷனல் ஹாலிடே, அன்றைக்கி காந்தி பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி.
அன்று வந்து லீவு தான். அதில் இன்னொன்றும் இருக்குது. காந்தி பிறந்த நாள், காமராஜர் இறந்த நாள், நல்ல ஒரு 2 தேச தலைவர்கள் சம்மந்தப்பட்ட நாள். அன்றைக்கி வந்து லீவு தான் எல்லாத்துக்குமே, நேஷனல் ஹாலிடே. பெரும்பாலும் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அன்றைக்கி வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகம் இருக்காது, வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை அந்தளவுக்கு இருக்காது. பட் மறுநாள் கொஞ்சம் கவனமாக இருங்க, உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. புதன் ஒரு நட்பை குறிக்கிற கிரகம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களும் உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. அறிவுபூர்வமான சில பிரச்சனைகள் வரலாம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத நான் எதுவும் கேட்கக்கூடாது, இப்படின்னு சில தர்க்கவாதங்கள்லாம் நடக்கலாம். அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா புதன் பாதிக்கப்படுறாரு. புதன்னாலே தர்க்கவாதம் உள்ள கிரகம் தான். சிலவர் எப்போ பார்த்தாலும் கேள்வி விட்டுட்டே இருப்பாங்க, கவுண்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எது சொன்னாலுமே கவுண்டர் பண்ணுவாங்க, கேள்வி வைப்பாங்க, ஒரு பதிலை ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதன் வலுத்திருப்பார். ஸோ அவங்களாம் கவனமாக இருக்கணும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் புதன் கெட்டு போனவர்களும் கவனமாக இருக்கணும். சந்திரன் வந்து ராசியில் தான் இருந்திருப்பார், மகர ராசியிலேருந்து கெட்டு போயிருப்பார். சனி பார்வையோ ராகு கூடயோ கேது கூடயோ சேர்ந்து அவர் கெட்டு போயிருந்து பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியனும் அப்படி தான். சூரியனும் கெட்டு போயிருப்பார் ராசியில். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். சூரியன் பகமப்பட்டு கெட்டு போயிருந்தார்னா இந்த கரகண காலத்தில் கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும். அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த 2 நாட்கள் பொதுவாக எல்லோரும் கவனமாக இருந்துட்டோம்னா யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். சரியா? ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜாதகத்தில் சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் கரெக்டாக இருந்துட்டு போகிறேன் சார், 2 நாளாக நீங்கள் சொல்கிறபடி இருக்கிறேன், நான் வந்து ஒரு நேரடியாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த மன சங்கடத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நேயர்களே, நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. ராசிக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்படுது. ராகுவும் வந்து கிரகணத்தை உட்படுறாரு. இளைய சகோதரன் விஷயத்தில் கவனமாக இருங்க. இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. எதனாச்சும் பிரச்சனை வந்தனாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். இரவு அக்டோபர் 2ஆம் தேதி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இறைநாமத்தை சொல்லுங்கள். நெற்றியில் ஊதி பூசிக்கோங்க. சிவபுராணம் படிங்க. யூடியூப்பில் வந்து பல பக்தி பாடங்களை பாருங்கள், பழைய பாடல்களை கேளுங்க, பாராயணம் பண்ணுங்கள். கர்ப்பிணி பெண்கள் இரவு தூங்கும்போது குடிப்பீங்க. சில பேர் தண்ணி குடிப்பாங்க. இரவில் எல்லாருக்குமே பழக்கம் இருக்கும், தூக்கத்தில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும். நல்லது தான். இரவில் வந்து அந்த சாமானிய வேலையில் நம்ம வந்து டாய்லெட் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறது நல்லது. உடலுடைய உஷ்ணம் குறையும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 6 மணி நேரம் நீடித்து படுத்துட்டு இருந்தானா அவனுக்கு உடம்புல உஷ்ணம் ஏறும். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் எரியுது, உடம்புல உஷ்ணம் இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடணும். எதுக்கு காலையில் குளிக்க சொல்கிறாங்க, ஏன் சாயந்தரம் ஏன் குளிக்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? காலையில் எழுந்திரிச்சு குளியல் நீராடு அப்படின்னாலே உடல் உஷ்ணம் இறங்கிடும். அந்த உஷ்ணம் வந்து நம்ம வெயிலில் போய் வேலை பார்த்ததுனால வர்ற உஷ்ணம் இல்லை, தூங்கும்போதே உடம்புல உஷ்ணம் ஏறிடும். அதுவும் தரையில் படுத்து தூங்கினோம்னா, பாயை விரித்து தூங்கினோம்னா உஷ்ணம் அந்தளவு ஏறாது. இன்றைக்கி எல்லோரும் இந்த ஃபோம் பெட்டில் தூங்குறவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் தானே. அதுவும் ஒரு தாக்கம் தான். உடம்புல வந்து பாதி கம்ப்ளைண்ட் காரணம் வந்து உடம்புல ஏறுகின்ற உஷ்ணம் தான். உடம்பே 3 அம்சமாக தான் இருக்குது. பித்தம், கபம், வாயு. அதில் பித்தம் தான் உஷ்ணம். சரியா? பித்தம் வந்து உடம்புல ரொம்ப ஏறக்கூடாது. சரி நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இரவு நேரத்தில் நம்ம வந்து சிறுநீர் கழித்துட்டு மறுபடியும் வந்து கையை காலை சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சு தூங்கினோம்னா உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு தூக்கம் வந்து அருமையாக இருக்கும், இதமாக இருக்கும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். உடம்பும் வந்து ஒரு சமசீராகும், உடம்புல உள்ள உஷ்ணம் குறைஞ்சிரும். ஓகே, இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல வேண்டாம், அது நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேண்டாம். ஆனால் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், உடலை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறது. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், தட்பவெப்பமாக இருக்கும், சமச்சீராக இருக்கும், உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போகாது. ஏன்னா நம்ம ஃபேன் காற்றுல மேக்ஸிமம் படுப்போம், ட்ரை ஆகிடும் உடம்பு. அந்நேரம் நீர் உள்ளே போகும்போது, தண்ணி உள்ளே போகும்போது பேலன்ஸ் ஆகிரும். ஓகே நேர்களே, இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள். அந்த காலத்தில் டாக்டர் போனோம்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் பார்க்க போனோம்னா டாக்டர் அதெல்லாம் சொல்லுவார், சில பழக்க டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வரேன். கர்ப்பிணி பெண்கள் வந்து இரவு வந்து குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உபதி போட்டுக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துட்டு பித்தளை பாத்திரம், தாமிர பாத்திரம், வெங்கல பாத்திரம் இது இருக்கும் வீட்டில். மேக்ஸிமம் ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தாலும் அதில் தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க. சிவாய மந்திரம்னு சொல்லி சிவபெருமானை நினச்சி விபூதியை போட்டு மூடி வச்சுருங்க. இரவில் தண்ணி தாங்க எடுத்ததுன்னா தண்ணியை குடிங்க. கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, யார் வேணாலும் கும்பிடலாம். இதை வந்து அந்த நீரை அருந்தலாம். சரியா? ஏன்னா கிரகணம் அந்த நேரத்தில் நடக்குது. அந்நேரம் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே நேர்களே, இது ஒரு சின்ன வேலை தான். இதெல்லாம் வந்து மன நிறைவோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். இல்லை நான் எப்படினாலும் இருப்பேன்னா இருந்துட்டு போகலாம்.
அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கும். சரியா? அதை நம்ம பயமுறுத்துக்காக சொல்லலை. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அந்த வினை எப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? போடுற எல்லா விதையமாக முளைக்கிற எல்லா விதையமாக எல்லா மரமாக பழுக்குது, காய்கனி கொடுக்குது இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு தவிர வந்து செய்யுது, நல்ல காரியங்களை பண்ணுது. அது மாதிரி தான். மற்றபடி மறுநாள் காலையில் இந்த 2 நட்சத்திரக்காரங்கள் உத்திராடம், திருவோணம் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க. போய் இறைவனை வழிபட்டுட்டு விளக்கு போட்டுட்டு காரியத்தை செய்யுங்க. அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை கடமையை செய்யுங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை சார். சரியா? மகர ராசிக்கு வேறு ஒன்றும் பெருசாக பாதிப்பு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை வந்து செயல்பாடு கொண்டு வாங்க. 3ஆம் தேதி இரவு வெளியூர் பயணம் போகணும், எங்கேனாச்சும் தூர பயணம் போகணும்னா போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நெற்றியில் விபூதி வச்சுக்கோங்க. விபூதி எடுத்து பேப்பரில் மடைச்சி சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரியா? இல்லைனா லக்கேஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. சிவாய நமகன்னு சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு கடமை செய்யுங்க. வெளியூர் பயணத்துக்கெல்லாம் போகலாம். ஏன்னா விபூதி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, நமக்கு ஒரு கவசமாக இருக்கும். இறையருள் நமக்கு கிடைக்கும். இறைவன் வந்து நமக்கு எப்பயுமே பாதுகாப்பாக இருப்பார். தெய்வம் தான் மனிதனுக்கு துணை. சரியா? மனிதனுக்கு மனிதன் துணையே கிடையாது. இறைவன் தான் நம்ம அனைவருக்கும் துணை. அவனை மனப்பூர்வமாக நினச்சி நம்ம காரியத்தில் இறங்கிட்டோம்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். உடனே நடக்குதோ இல்லையோ அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரியா? காலம் கழிந்து சில காரியங்களுக்கெல்லாம் பதில் இருக்குது, உடனே தெரியாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது மாதிரி தெய்வம் வந்து எந்த காரியத்தையுமே கொஞ்சம் நின்று நினச்சி தான் செய்யும். நல்ல காரியம் பண்ணால் நல்ல பதிலை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மனிதன் தடமாறி தப்பு செஞ்சானா அதுக்கு உண்ட பலனும் உண்டு. ஓகே நேயர்களே, அது மாதிரி தான் இறைவனை நினச்சிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். கிரகணம், சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அதிகாலையில் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி கொஞ்சம் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, சூரிய சந்திர புதன் 3 பேரும் தான் பாதிக்கப்படுறாங்க. ராசிக்கு 7 குடைவனும் 6 9 குடைவனும் 8 குடைவனும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசியில் பிறந்து அயல் தேசம் அயல் நாட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்ககிட்ட ரொம்ப ஒரு தர்க்கம் பண்ண வேண்டாம், வாதம் பண்ண வேண்டாம். 2 நாளைக்கு தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா சூரியன் அவர் வந்து அரசியல் ஆளுமை, அரசாங்க உத்தியோகம் இதுக்கெல்லாம் வருவார். அவர் வந்து 9ஆம் இடத்துல கிரகணத்தில் உட்பட்டதுனால அந்த அமைப்பெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி மகர ராசிக்கு வேறு ஒன்றும் பெருசாக பின்னடைவு எதுவும் கிடையாது, நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே 2 நாளைக்கு தான், அக்டோபர் 2ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி. ஓகே, அதுக்கடுத்து ருட்டீனாக நடக்கிறதுலாம் நடக்கும். நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். அடுத்து கிரக பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய் தான் 7ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்து செவ்வாய் பயிற்சி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு, நீச செவ்வாயை வராரு. குருவும் வந்து வக்கரம் அடைகிறாரு அக்டோபர் 9ஆம் தேதி. உங்கள் ராசிக்கு 3 12 கூடியவன் வந்து 5ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு. ஸோ குரு வக்கரம் அடைகிறது அந்த அளவுக்கு பெருசாக யோகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் இடத்துல ஒரு கோணத்தில் வக்கரம் அடைஞ்சு 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. அவர் வந்து அக்டோபர் 9லேருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வக்கர கதியில் தான் இருப்பார். ஸோ அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். குருவுடைய பார்வை இப்போதைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இப்போ குரு வக்கரம் அடைச்சிட்டாருன்னா அவர் பார்வையில் வந்து சில இது இருக்கும், பார்வையில் வந்து பரிபூர்ணம் இருக்காது, பார்வையில் சில பிழை இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நின்று ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் பின்னோக்கி போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ குரு பார்வையிலிருந்து மகர ராசி கொஞ்சம் தளர்வு வரும், குரு பார்வையில் தளர்வு இருக்கும். அதனால் இவ்வளோ நாளாக ராசியில் குரு பார்த்து உங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சரியா? பார்ப்போம். அதுக்கடுத்து சுக்கிரனும் குருவை பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் போய் குருவை பார்ப்பார். வக்கர குருவை பார்க்கறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ ஜோதிடத்தில் டக்குன்னு ஒன்றை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து அக்டோபர் 13லேருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு சுக்கிரன் பார்வை குருவுக்கு இருக்கும். வக்கர குருவுக்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறனால பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் மாறி மாறி பலன்கள் இருக்கும். டக்குன்னு குரு வக்கரம் ஆயிட்டார் மகர ராசிக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. இடையில சுக்கிரன் போய் குருவை பார்ப்பார். அடுத்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் இருக்க குருவை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தா புதன் வந்துடுவார். புதனை வந்து குருவை பார்ப்பார், தனித்த புதனை பார்ப்பார். இதில் நல்ல காலகட்டம் என்னென்னா சூரியனை முன்னோக்கி விட்டுருவாங்க. இந்த 2 கிரகங்களுமே சூரியனை முன்னோக்கி விட்டு தனித்த புதனும் சுக்கிரனும் குருவை பார்க்கும்போது அந்த வக்கர குரு கொஞ்சம் நிவர்த்தி அடைவார். அந்த வக்கரத்தில் பின்னோக்கி போய் அவருடைய பார்வை சரியாக படாத இடங்கள்
இப்போ அவரோட பார்வை வந்து எந்தெந்த இடத்துக்கு படுது? மகர ராசிக்கு வந்து மகர ராசியில் படுது, ராசிக்கு 9ஆம் இடத்துல படுது, ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் படுது. சரியா? ராசி 9ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடத்துல அந்த பார்வை கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்தாலுமே அந்த மற்ற கிரகங்கள் குருவை பார்க்கும்போது அது கொஞ்சம் சரி செய்யப்படும். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். சரி நேரில் அடுத்த வேண்டிய காலத்தில் வீடியோ போடுறேன். ஏன்னா ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்கணும், இதெல்லாம் வந்து பார்த்து தான் பலன் சொல்லணும். டக்குன்னு எடுத்தோன்னே குரு வக்கரம் மகர ராசிக்கு சரியில்லை, நிறைய பேர் இப்போ போட்டுட்ருக்காங்க மகர ராசிக்கு நல்லா இல்லைன்னு. பட் நான் நல்லா இல்லைன்னு டக்குன்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவுமே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது, பார்க்கணும். ஒரு பையன் வந்து பார்த்தோன்னே பரீட்சையில் ஃபெயிலாக போயிடுவான்னு உடனே சொல்லக்கூடாது. பார்த்தோன்னே இவன் 100க்கு 100 மார்க் எடுப்பான்னு அதுவும் சொல்லக்கூடாது. அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி தான் இந்த கிரகமே வந்து கொஞ்சம் டக்குன்னு பார்த்து தான் சொல்ல முடியும். செவ்வாய் இப்போ 7ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சாலுமே அவர் வீடு கொடுத்த சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 2 நாளுக்கு ஒரு மாறிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து சுக்கிர புதன் குரு இவங்க சம்மந்தப்படும் போது அவர் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? இப்படி தான் பலன்கள் போயிட்டே இருக்கும். ஓகே நேர்களே, நான் அடுத்து வருகிற காலகட்டத்துக்கு இதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து சூரிய கிரகணத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். தவிர்க்க முடியாமல் சில விஷயத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த குரு வக்கர அமைப்பையும் சில தகவல் சொல்லிட்டேன். குரு வக்கரத்துக்கு வீடியோ போடுறேன், மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுறேன். பட் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. சரியா? தீபாவளி ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா தீபாவளி அக்டோபர் 31. செவ்வாய் பயிற்சி தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். குரு கொஞ்சம் மத்தியம பலனை கொடுப்பாரு. சுக்கிரன் புதன் சூரியன் செம்மையாக இருப்பாங்க, அருமையான பலனை கொடுப்பாங்க. சரியா? 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு சிறப்பாக இருப்பார். ஸோ ராகு கேது சுக்கிர புதன் சூரியன் இந்த 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும். உங்கள் ராசிநாதன் முத்தாப்பா மேலே போயிடுவார். நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே முன்னாடி போயிடுவார். நவம்பர் 15ங்கிறது தீபாவளி முடிஞ்ச பின்னாடி தான். அவர் வந்து உங்களுக்கு 7 சென்னையை விட்டு வெளியே போகிற மைண்டில் வந்துடுவார். வக்கரகதிலேருந்து நேர்கதியில் பயணமாக்க ஆரம்பிச்சிருவார். புரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிருவார். அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான். 7 சென்னையிலேருந்து வெளியே வர்ற மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்ற மாதிரி தான். ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ இந்த சூரிய கிரகணத்துக்கு சொன்ன தகவலெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக ஒன்று எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களாக தான் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. இல்லாமல் இறைவன் மகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.